கடந்து சென்று தேசத்தை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. மிகவும் கவனமாய் நாம் செயல்பட வேண்டிய ஒரு காலத்திலே நாம் வந்து நிற்கிறோம். நாம் இந்த நாளிலும் அந்த வார்த்தைக்கு செல்வதற்கு முன்பாக நம்மை தாழ்த்தி அந்த வார்த்தை நம்மோடு பேசும்படியாக நம் ஆவியானவரிடத்திலே நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஒரு விஷயம் நம் தலைகளை தாழ்த்தி, நன்றி அப்பா, இந்த நாளை ஆயத்தப்படுத்தினவரும் இந்த நாளுக்குரிய வார்த்தைகளை தந்தவரும், ஆண்டவரே நீ வரும் காலங்களை குறித்து எங்களோடு பேசுகிறவரும், எங்களை தப்புவிப்பதற்காக நீர் எங்களோடு இடைப்படுகிற நல்ல தேவனாய் இருக்கிறபடி நாம் நன்றி சொல்லுகிறோம். இந்த வேளையங்களை அப்பா, எங்கள் உள்ளங்கள் எல்லாரையும் உடைய பாதத்தை நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் செவிகளை திறந்தவர்களும் எங்கள் உள்ளங்கள் அப்பா உடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளட்டும். இது உம்முடைய வார்த்தை என்று அப்பா பார்க்கிற அந்த கிருபையை தாழும் எல்லாவற்றையும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவர் ஆளுகை செய்து கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளில் நம்ம ஒரு நீண்ட காரியத்தை தான் பார்க்கணும். ஆனாலும் ஆண்டவர் ஆவியானவர் எப்படி நம்மை நடத்துகிறாரோ அப்படியாய் நாம் இந்த காரியத்தை பார்த்து நாம் தெளிவடையும். மிகவும் முக்கியமான சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆகவே மத்தேயு 13வது அதிகாரம் 44, 45, 46 முதலாவது வாசிக்க பின்பாய் இதனுடைய காரியங்களை நான் ஒவ்வொன்றாய் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். நம் தேவன் நமக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறவராய் நாம் அவருடைய கல்வி. அன்றையும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். ஆமென். இங்கே பாருங்க, தேவன் ஒரே காரியத்தை, ஒரே உவமையை ரெண்டு விதமாய் சொல்லுகிறார். அப்போ தேவன் ஒரு காரியத்தை ரெண்டு தரம் மெய்யாகவே என்று சொல்வது போல தம் சீசர்களுக்கு ஒரு மிகவும் ஒரு விசேஷித்த ஒரு காரியத்தை தேவன் கற்றுக் கொடுக்கிறார். அப்போ அவர் சொல்லுகிற காரியத்துக்குள்ள இருக்கிற பாருங்க, இந்த காரியத்திலே ரெண்டு இடத்துல தனக்குண்டான எல்லாவற்றையும் மிகவும் நேர்த்தியாக அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் சொல்லுகிறார், தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான் ஒரு மனுஷன் என்று முதலாவது காரியத்திலே சொல்லிவிட்டு இரண்டாவதாய் சொல்லுகிறார், ஒரு வியாபாரியை அடையாளப்படுத்தி அவனிடத்திலே முத்துக்கள் உண்டால் அவன் வியாபாரி முத்துக்களை வைத்து வியாபாரம் பண்ணுகிறான். ஆனால் அவன் ஒரு முத்தை எல்லாவற்றை காட்டிலும் ஒரு விசேஷித்த முத்தை கண்டடைந்து தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த முத்தை எடுத்துக் கொள்கிறான் என்று நமக்கு தேவன் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் இங்கே சொல்லுகிற மிகவும் முக்கியமான காரியம் என்ன? பரலோக ராஜ்யம் ஒரு பொக்கிஷத்துக்கு ஒப்பாக, ஒரு விலை உயர்ந்த முத்துக்கு ஒப்பாக அடையாளப்படுத்தி காட்டுகிறார். அப்போ நாம் இன்றைக்கு இதுக்குள்ள தேவன் வைத்திருக்கிற அவருடைய அனாதி திட்டம் தான் என்ன? தேவன் இங்கே யாரை குறித்து பேசுகிறார்? தேவன் எதை குறித்து பேசுகிறார்? இதுக்குள்ள பெரிய ஒரு ஆழமான சத்தியத்தை வைத்திருக்கிறார். இது உண்மையாகவே கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். தேவன் நமக்கு ஆழங்களை காண்பித்துக் கொடுக்கிறார். ஏதோ இன்றைக்கு அநேக சபைகளில் சத்தியம் பேசப்படுகிறது இல்லை, அதனாலதான் எல்லாருடைய கண்களும் அடைக்கப்பட்டிருக்கு. ஆனா நமக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு சும்மா எடுத்து நான் வார்த்தையை ஆசீர்வாதமா பேசுற அந்த சபை நிறைந்து வருகிறது. ஆனா சத்தியத்தை கேட்க முடியாதபடி பிசாசு தடை செய்திருக்கும். ஏன்னா பிசாசுக்கு சத்தியம் வரவே கூடாது. சத்தியத்தை கேட்கிற ஜனங்களால மாத்திரம்தான் அந்த ராஜ்யத்துக்குரிய சகலத்தையும் செய்ய முடியும். அப்போ தேவன் ஒரு மிகப்பெரிய விலைக்கிரயத்தை இங்கே காண்பிக்கிறார். சாதாரண காரியம் இல்லைன்னா தனக்குண்டான எல்லாவற்றையும், ரெண்டு காரியத்திலும் அதுதான், தனக்குண்டான எல்லாவற்றையும் அவன் விற்று அந்த நிலத்தையும் அந்த பொக்கிஷத்தை அடையும்படியாக முதலாவது பொக்கிஷத்தை குறித்து சொல்லுகிறார். அப்போ அதை பரலோக ராஜ்யத்துக்கு அடையாளப்படுத்தி காண்பிக்கிறார். அப்போ தேவன் நம்மை அழைத்த நோக்கம் இருக்கு.
நமக்கு தேவன் கற்றுக் கொடுக்கிற நோக்கங்கள் இருக்குது. அப்போ நமக்கு வர்ற சத்தியங்களை நம்ம வடிவா புரிஞ்சு கொள்ளணும். அது ஆவியானவரால மாத்திரம்தான் நமக்கு விளங்கப்படுத்த முடியும். இல்லைன்னு சொன்னா ஏதோ இங்க இருந்து ஊழியனுக்கு வேற வேலை இல்லை, ஊழியனுக்கு வேற டைம் இல்லை, ஏதோ இங்க இருந்து விசுவாசிகளை அடித்து ஏதோ நொறுக்குகிற மாதிரி தான் இன்னைக்கு சத்துரு விசுவாசிகளுடைய கண்களை அப்படியே மாற்றி வைத்திருக்கிறான். உண்மை அது அல்ல. சத்தியம் பேசப்பட்டா அவருடைய வசனமே சொல்லுது, அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், அது உங்களோட அந்த ரங்கம் வரைக்கும் சென்று எல்லாத்தையும் வெளியில கொண்டு வரும். அப்படி இல்லைன்னு சொன்னா அது சத்தியமே இல்லை. அப்போ இங்கு நமக்கு கொடுக்கப்படுகிற சத்தியங்கள் நாம் பின்னாளிலே நாம் பரலோகத்தில் இருக்கும் பொழுது நமக்கு தெரியும், அதை தேவனே பேசினாரா இல்லை மனிதன் அதை பேசினானா என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அப்போ பேசப்படுகிற சத்தியங்களுக்கு நீங்க செவி கொடுத்து கேட்டால்தான் உங்களோட ஆத்மாக்கள் உயிர்ப்பிக்கப்படும், நீங்கள் மற்றவர்களை உயிர்ப்பிக்கலாம். அப்போ மிகவும் ஒரு உன்னதமான ஒரு சத்தியத்தை தேவன் காண்பிக்கிறார். அப்போ நான் முதலாவது இந்த பொக்கிஷங்கள் என்ற காரியத்தை பொக்கிஷம் என்று சொல்லுகிறார். அப்போ வேதம் நமக்கு காண்பிக்கிற பல பொக்கிஷங்கள் உண்டு. அந்த பொக்கிஷத்துக்குள்ள இருந்தா நம்ம ஒரு பொக்கிஷத்தை வெளியே எடுக்க போறோம். அப்போ வேதம் காண்பிக்கிற, உங்களுக்கு வேதத்தை நீங்க தியானிக்கிற பிள்ளைகள் அநேக சத்தியங்களை கேட்டிருக்கிறீங்க. அப்போ வேதத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் எவை என்பது உங்களுக்கு நான் சொல்லாமலே சில வேளை புரிந்திருக்கும். ஆனாலும் நான் உங்களுக்கு சில பொக்கிஷங்களை அடையாளப்படுத்தி காட்டுகிறேன். வேதம் நமக்கு எவைகளை எல்லாம் பொக்கிஷம் என்று அடையாளப்படுத்தி காண்பிக்கிறது என்று சொன்னா, ஒன்று ஞானத்தை புத்தியையும் பொக்கிஷம் என்று அடையாளப்படுத்தி வேதம் நமக்கு காண்பிக்கும். இன்னொன்று நமக்கு தேவனுடைய வார்த்தையை பொக்கிஷமாய் வேதம் நமக்கு காண்பிக்கும். அதே போல கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை நமக்கு பொக்கிஷமாய், நம்முடைய உன்னதமான தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை பொக்கிஷமாய் வேதம் அடையாளப்படுத்தி காண்பிக்கும். அடுத்ததாக தேவன் நமக்கு பொக்கிஷமாய் இருக்கிறார் என்று வேதம் காண்பிக்கிறது. அதே போல தேவ ஜனங்களும் பொக்கிஷமாய் இருக்கிறாங்க என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அதே போல அவருடைய நீதி நேர்மையும் பொக்கிஷம் என்று வேதம் அடையாளப்படுத்துது. அதே போல அவருடைய சுவிசேஷமும் பொக்கிஷம் என்று அடையாளப்படுது. ஏன்னா இந்த மட்பாண்டத்தில் அந்த பொக்கிஷத்தை நீங்க கொண்டிருக்கீங்கடா, நாம் அவருடைய ஜனங்கள், அப்போ அவருக்கு பொக்கிஷம். உங்களுக்கு வார்த்தையை நான் சொல்ல தேவையில்லைன்னா நீங்க அநேக வார்த்தைகளை தியானித்திருப்பீங்க. அதனால தான் உங்களுக்கு இருக்கிற அந்த காரியங்கள், ஏன்னா நிறைய காரியங்கள் நாம் பார்க்க வேண்டியிருக்கு. இதுக்கு ஒரு பெரிய ஆழமான ஒரு சத்தியம் இருக்குது. அப்போ ஆனா ரெண்டு நம்ம எங்கே நடத்துறது என்பதுதான் முடிவிலே ஆச்சரியமான காரியம். அதுக்குத்தான் தேவன் என்னையும் உங்களை அழைத்திருக்க. இன்னைக்கு உலகம் பலதை தேடுது, நாமும் தேடலாம். அந்த நோக்கம் பார்வை மாறணும். அப்போ நான் முதலாவது கண்டுபிடிக்கணும். முதலாவது அந்த உவமையிலே அவர் சொல்லுகிறார், அதை ஒரு மனுஷனை அடையாளப்படுத்தி, அந்த மனுஷன் தான் அந்த பொக்கிஷத்துக்காக சகலத்தையும் செய்து அந்த பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்ள எல்லாத்தையும் கொடுக்கிறார். ஒரு மனுஷனை அடையாளப்படுத்தி காண்பிக்கிறது. இன்னொன்றிலே அந்த பொக்கிஷம். அப்போ நான் முதலாவது மனுஷனையும் பொக்கிஷத்தையும் கண்டுபிடிக்கிறேன். அப்போ நம்ம பொக்கிஷம் என்று சொன்னால் ஆங்கில வேதாகமத்துல இந்த சில இங்க மொழிபெயர்ப்புகள் சிலது கொஞ்சம் அப்படியும் இப்படி இருந்தால், ஆங்கில வேதாகம் அழகாய் அந்த ட்ரெஷர் என்று பொக்கிஷம் என்று அடையாளப்படுத்தி காண்பிக்கிறது. ஆனால் நமக்கு இதிலே இருக்கிற காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லும் பொழுதே அந்த பொக்கிஷத்தை குறித்து நீங்க புரிஞ்சு கொள்வீங்க. அப்போ முதலாவது நாம் கண்டுகொள்ள வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னா, இந்த பொக்கிஷம் என்னத்தை தேவன் அடையாளப்படுத்துகிறார். ஏன்னா கிறிஸ்துவுக்கு நாம் நிழலை தேடி போனால்தான் நம் நிஜத்தை கண்டுகொள்ள முடியும். நிஜத்துக்குள்ளே தேவன் என்னத்தை சொல்ல வருகிறார், யாரை அடையாளப்படுத்தி பேசுகிறார், யாருக்கு பேசுகிறார், எதை செய்ய விரும்புகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா இதெல்லாம் ஓமைகள் என்றது ஒரு காரியத்தை உருவகப்படுத்தி அதற்கு ஒப்பான காரியத்தை பேச, அதுக்குள்ள மறைபொருள் இருக்கும். அப்போ ஆண்டு சொன்ன நீ என்னை நோக்கி கூப்பிட, அப்பொழுதுதான் உனக்கு அந்த மறைபொருள்களை நாம் வெளியே கொண்டு வந்து தருவேன். அதான் ஆவியானவர் சொல்லுகிறார், இனிமேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லணும். எரேமியாவுக்கு சொல்லுகிறார், நீ கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, இரவுங்காலம் கூப்பிடு, அப்பதான் நீங்க ஆழங்களை கண்டுகொள்ள முடியும். இல்லைன்னா கண்டுகொள்ளவே மாட்டீங்க. வேதம் நமக்கு ஒரு கதை புத்தகம் போல ஏதோ வாசித்துட்டு நாம் போயிடுவோம். நாம் ஆண்டவரிடத்துல கேட்டால் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போ நாம் கொஞ்சம் பழைய ஏற்பாட்டுகளை போவோம். ஒரு ராஜாவுக்கு
தேவன் ஒரு காரியத்தை வாக்கு பண்ணுகிறார். ஏசாயா 44வது அதிகாரம் அங்கிருந்து நம்ம தொடங்குவோம். பின்பா நான் உங்களுக்கு நிஜத்தை காண்பித்து கொடுக்கிறேன். ஏசாயா 44:27-28 வாசிங்க. நான் ஆழத்தை நோக்கி வச்சிப்போ என்றும் நதிகளை வெட்டாந்தரை ஆக்குவேன் என்றும் சொல்லுகிறவர் கோரேசை குறித்து அவனின் மேய்ப்பன் அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். ஆமென். இங்க பாருங்க, ஒரு புறஜாதி ராஜாவை குறித்து ஆண்டவர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். இப்போ இந்த ராஜாவுக்கு முன்பாக அவர் சொன்ன வார்த்தைகள் ஆச்சரியமான வார்த்தைகள். என்ன சொல்லுகிறார்? ஆழத்தை நோக்கி வற்றி போன்று நான் சொல்லுவேன். வெட்டாம் தமையில் அவன் நடந்து போவான். அவன், இந்த வசனங்களை கொஞ்சம் கவனம் பார்த்துக்கொள்ளுங்க. அவன் என் மேய்ப்பன், அவன் என் ஆலயத்தை கட்டுவான். எங்கு கட்டுவான்? எருசலேம்ல கட்டுவான். அதே நேரம் அவன் அந்த ஆலயத்துக்குரிய அஸ்திவாரத்தை போடுவான். இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது தேவன் ஒரு மனிதனோடு பேசுகிறது போலதான் இருக்கு. ஆனால் அந்த மனிதன் வாழ்க்கையில் அது நடந்துச்சு. அதன் பின்பாக தேவன் அந்த மனிதனுக்குள்ளே இருந்து யாரை வெளியிலே கொண்டு காண்பிக்கிறார் நாம் பார்க்க போகிறோம். அப்போ முதலாவது நாம் பார்க்கிற காரியம் என்ன? தேவன் இந்த ராஜாவுக்கு சொன்ன காரியத்தை கொஞ்சம் பார்ப்போம். வாசிங்க 4வது அதிகாரம் 45. வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்த வாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் இருப்பிடத்தில் இருக்கிற புதியல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகி யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்த உனக்கு நாமம் தரித்தேன். ஆமென். நீங்க சொல்லுகிறார் ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷம். அப்ப பொக்கிஷம் மறைக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த மனுஷன் நீங்க பாருங்க, அவன் அந்த பொக்கிஷத்தை அந்த நிலத்துல பொக்கிஷத்தை கண்டோனே அவன் அதை எடுத்துட்டு போயிருக்கான். ஆனா அதை செய்ய இல்லை. அந்த பொக்கிஷத்தை அவன் வார்த்தைகளை நீங்க நன்றாய் கவனமாய் கூர்ந்து கேட்டாதான் இந்த உவமையுடைய சத்தியம் விளங்கும். அந்த பொக்கிஷத்தை மறைத்து வைத்துட்டு போய் இப்ப தனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் விட்டுட்டு அந்த நிலத்தை தனக்காக கொள்ளுகிறான். எதற்காக? அந்த பொக்கிஷத்துக்காக. அப்போ இங்க ஒரு ராஜாவுக்கு தேவன் வாக்கு பண்ணுகிறான். இந்த ராஜா, நான் அநேகமாக வார்த்தையில் பார்த்தா கஷ்டம் போவாங்க, நான் உங்களுக்கு கதையை சொல்லி கொண்டு போறேன். இந்த ராஜா பாபிலோனுக்கு எதிராக வருகிறான். பாபிலோனை பிடிக்கிறான். அங்கே இருக்கிற புதையல்கள், அங்கே அந்த ஆலயத்திலே அவங்க கொண்டு வந்த அந்த பொற்கிண்ணத்திலே குடிக்கும்போது அங்கே அந்த விரல் வந்து எழுதும் பொழுதுதான் இந்த ராஜாவும் அங்கே போகிறான். பல நாட்களாக அந்த பாபிலோனை பிடிக்க முடியல. ஐப்ராத் நதி அந்த பாபிலோனை சுற்றிலும் இருந்தபடினால அந்த நதியை வற்றி போக பண்ணினா தான் பிடிக்க முடியும். பின்பா இந்த ராஜா அந்த நதியை திசை திருப்பி வற்றி போக பண்ணி அவன் அந்த நடந்து கொண்டிருந்த அந்த அவங்களோட பாட்டி விருந்து நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவன் கதவெல்லாம் திறந்து வச்சிருந்தாங்க. ஏன்னா யாரும் வரமாட்டான். என்ன பாருங்க, ஐப்ராத் நதியோடு அதுக்குள்ள முதலைகள் இருக்குது, அப்போ வர முடியாது. ஆனால் ராஜா அந்த நதியை திருப்பி இந்த கோரேசு போய் அந்த இடத்தை பிடிக்கிறான். இது நிழலாக சொல்லப்பட்ட ஒரு காரியம். இப்ப இந்த ராஜாவுக்கு ஆண்டவர் பொக்கிஷத்தை வாக்கு பண்ணுகிறான். அதே மாதிரி அவனுக்கு அந்த பொக்கிஷங்களை கொடுத்ததன் காரணம் என்ன? ஆலயத்தை கட்டுவதற்கு, தன் ராஜ்யத்தை கட்டுவதற்கு, தன் ஜனங்களுக்காக. நன்றாக வச்சுக்கொள்ளுங்க. இப்போ இது மாமிசத்துக்குரிய பாபிலோன். இப்போ நான் உங்களுக்கு ஆவிக்குரிய பாபிலோனை காட்டி கொடுக்கிறேன். வெளிப்படுத்துற விசேஷம் 14:12 எடுத்து வாசிங்க. இங்கு ஒரு ராஜா வருகிறார். புதிய ஏற்பாடு வெளி 14:12 வாசிங்க. ஆறாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐபிராத்து என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையில் இருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. ஆமென், ஆமென். இப்போ சூரியன் உதிக்கிற திசை எது? கிழக்கு திசை. நீங்க இந்த 45ஆம் அதிகாரத்தை வாசி பார்த்தீங்கன்னா நீங்க கோரேசை கிழக்கு திசையில இருந்து தான் கொண்டு வருகிறார். இங்கும் ஒரு ஐப்ராத் நதியை தேவன் வற்றி போக பண்ணுகிறார். அங்கும் ஐப்ராத் நதி வற்றி போகும். ராஜாவுக்கும் ராஜாக்களுக்கும் வழியை ஆயத்தப்படும்படியா. அப்போ நம்முடைய ராஜா யாரு? இயேசு கிறிஸ்து. அவருக்குள்ளே அழைக்கப்பட்ட நாங்கள் யாரு? ராஜரீக கூட்டம். நமக்கு வழியை ஆயத்தப்படுத்தல்.
ஆவிக்குரிய அந்த பாபிலோனை நாம் ஜெயிக்கும்படியாக நமக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக இதே காரியத்தை நம்முடைய ராஜாவுடைய வாழ்க்கையில அதை நிஜத்திலே தேவன் கொண்டு வர போகிறோம். அப்போ சபையும் கிறிஸ்துவும் வரப்போறாங்க பொக்கிஷத்தை மீட்டெடுக்க. ஏன்னா பாபிலோனுக்குள்ள அநேகர் அடிமைப்பட்டிருக்கிறாங்க. பாபிலோனுக்குள்ள அநேக ஆத்துமாக்கள் அடிமைப்பட்டு இருக்குது. நமக்கு தெரியும் பல மதங்கள் பல காரியங்கள் எல்லாம் அங்கிருந்துதான் ஆரம்பித்தது. இப்போ இந்த ராஜா எப்படி வந்து பாபிலோனை கைப்பற்றி தேவ சித்தத்தை செய்தானோ அப்படியே நம்முடைய ராஜாவும் நாமும் அவரோடு வரப்போகிறோம். நமக்கு ஒரு ஐப்பிராத்து நதியை தேவன் வற்று போக பண்ண போகிறார். நாமும் ஆவிக்குரிய பாபிலோனை நிர்மூலமாக்கவே தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். இதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். இப்போ இதிலே அவனை குறித்து மேய்ப்பன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 10:11 எடுத்து வாசிங்க. ரெண்டு காரியத்தை நான் ஒப்பிட்டு காட்டுறேன், கிறிஸ்துவுக்கும் இந்த கோரேசுக்கும். அதுக்காக வாசிங்க. நானே நல்ல மேய்ப்பன். ஆமென். இப்போ கிறிஸ்து பூமிக்கு வந்து சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன். அங்கே சொல்லுகிறார், அவன் என் மேய்ப்பன். இப்போ அதே மாதிரி பாருங்க, 1வது வசனம் 45 சொல்லுது, அவன் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு. இப்போ கிறிஸ்து லூக்கா 4:18 எடுத்து வாசிங்க. இவன் அபிஷேகம் பண்ணப்படுகிறான், நமக்காக ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் வருகிறார். அதை அவரே அவருடைய வாயால சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், இதற்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணார். ஆமென். அப்போ இவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேஸ் ராஜா போல நமக்கு ஒரு ராஜாவை பரலோகம் நம் இந்த பூமியை உருவாக்குவதற்கு முன்பாகவே அபிஷேகம் பண்ணி ஆயிற்று. அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவராகவே இருக்க எபிரேயர்ல எழுதப்பட்டிருக்குது. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. அப்போ இதை ஏன் சொல்றேன்னு சொன்னா, அந்த மனுஷன் யாரு? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தம்மை குறித்து சொல்லுகிறார் சீசர்களுக்கு. அப்போ அந்த மனுஷனை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். அதுக்கு தான் இந்த காரியத்தை உங்களுக்கு விளங்கப்படுத்தி காண்பேன். அப்பதான் அந்த பொக்கிஷம் என்னன்னு நீங்க புரிஞ்சு கொள்வீங்க. இப்ப நான் பொக்கிஷம் என்று வேதம் அடையாளப்படுத்த நான் காண்பித்து கொடுத்தேன். இன்னும் சரியான காரியம் நம்ம மனிதனை கண்டு கொண்டாதான் அவர் தேடின பொக்கிஷம் என்ன என்பதை நாம் கண்டுகொள்ள முடியும். ஏண்டா அந்த மனிதன் கிறிஸ்து. அவர் ஏன் மனுஷனா வரணும்? அப்போ அவர் இந்த பூமிக்கு வந்த பொழுது தேடின பொக்கிஷம். அதே போலதான் அவர் அந்த காரியத்தை ஓமையாய் சொல்லி கொண்டிருக்கிறார் சீசர்களுக்கு. ஓமையாய் சொல்லி அதை விளங்கப்படுத்துகிறார். 2 ஆவியார் நமக்கு அதை விளங்கப்படுத்தி கொடுக்கிறேன். சில காரியங்களை நாம் கொஞ்சம் கூர்ந்து பார்க்கணும். ஓமைக்குள்ள உண்மையான ஆழமான சத்தியத்தை தேவன் மறைத்து வைத்திருப்பார். அதை ஆவியானவர் தான் நமக்கு காண்பித்து கொடுக்க முடியும். இப்போ நமக்கு தெரியும் ஏசியா 45:2, அதே மாதிரி 46:11 எடுத்து வாசிங்க. அது ஏசியா 46:11. அதில் பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார் கோரேசை குறித்து. அதை பார்த்துட்டு பார்த்தா நல்லா இருக்கு. 46:11 வாசிங்க. புறாஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கில் இருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்தில் இருந்தும் வரவழைக்கிறேன். ஆமென். எங்கிருந்து? கிழக்கு. கோரேசை குறித்து சொல்லுகிறார். இப்போ நம்முடைய ராஜாவும் நாமும் அவருடைய மனவாட்டியாகிய சபையும் எங்க வரப்போறோம்? அதே கிழக்கிலிருந்து வரப்போறோம். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பாக எங்கே நட்சத்திரம் உதித்ததுன்னா கிழக்குல. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இப்போ தேவன் தன்னை மனுஷனுக்கு ஒப்பாக காண்பித்துக் கொடுக்கிறார். மனுஷன் என்று. அப்போ மனுஷன் முதலாவது தெரிஞ்சு கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்து. இப்போ நான் உங்களுக்கு பொக்கிஷம் யார் என்று காண்பித்துக் கொடுக்கிறேன். பொக்கிஷம் யார் என்று காண்பித்துக் கொடுக்கிறேன். வாசிங்க யாத்திராகமம் 19:5 வாசிங்க. இப்போ மனுஷன் நல்லா விளங்கி கொடுங்க. இந்த சார்ட்டை நீங்க விளங்கி கொள்ளணும். நான் பின்பா இந்த சார்ட்டை உங்களுக்கு வடிவா விளங்கப்படுத்தும். மனிதன் கிறிஸ்து. இப்ப இங்க சொல்ல போற மனிதன் யாரு? கிறிஸ்து. ஓகே. இப்ப நம்ம பொக்கிஷத்தை தேடி போறோம். ஓகே, எடுத்து வாசிங்க யாத்திராகமம் 19:5. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். ஆமென். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சம்பத் என்று சொன்னா அதன் ஆங்கில மொழிபெயர்ப்பு ட்ரெஷர். அது பொக்கிஷம். சம்பத் என்கிறது பொக்கிஷத்தை அடையாளப்படுத்துது. இப்போ தேவன் ஆதியிலே தாம் தெரிந்து கொண்ட ஜனத்தை பார்த்து முதலாவது பொக்கிஷம், என் சம்பத்துகள் என் பொக்கிஷம் என்று சொல்லுகிறார்.
இப்போ அடுத்த வசனத்தை வாசிங்க. இப்போ நம்ம வருகிறோம், அதுக்குள்ள காண்பிக்கிறோம். வாசிங்க. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமா இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். ஆமென். இப்போ ரெண்டு கூட்டத்தை, இந்த பொக்கிஷத்துல ரெண்டு கூட்டத்தை காட்டுற. ஒன்று ராஜாக்கள், இன்னொன்று ஆசாரிய கூட்டம். நமக்கு தெரியும் 1 பேதுரு 2:9. அங்கே பேதுரு சொல்லுகிறார், நீங்களே அந்த ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கிறீங்க, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிற. அது ஆங்கிலத்தில் ட்ரெஷர் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. என்ன பொக்கிஷத்தை பார்க்கிறபடியால் தான் இந்த வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அப்போ இந்த பொக்கிஷம் யாரு? ஒன்று இஸ்ரவேல் ஜனங்கள், அடுத்தது கிறிஸ்துவுக்குள்ளே தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் தான் பொக்கிஷம். அப்போ அடுத்தது அங்கே இந்த பொக்கிஷத்துக்காக தேவன் நிலத்தை வாங்குகிறார். ஏன் நிலத்தை வாங்கணும்? ஏனென்றால் ஆண்டவர் தான் வானத்தை பூமியை சகலத்தை உண்டாக்கி உருவாக்கி அவரே எல்லாவற்றையும் மனுஷனுடைய கையில கொடுத்தவர். ஆனா இப்ப பாருங்க, தேவன் எதற்காக அந்த நிலத்தை வாங்கணும்? அப்ப நிலம் எதை அடையாளப்படுத்துது என்று சொன்ன அடுத்து வாசிங்க. மத்தேயு என விளங்குறதுக்காக மத்தேயு 13:38 எடுத்து வாசிங்க. நிலம், இங்கே சொல்லப்படுகிற நிலத்தை அவர் எதற்கு அடையாளமாய் உவமையாய் காண்பிக்கிறார்? இந்த உவமைக்கு நாம் சரியான காரியங்களை கண்டுகொள்ளணும். அப்போ அதுக்கு தான் வாசிக்கிறோம். வாசிங்க. நிலம் உலகம். ஆமென். அப்போ நிலம், அந்த நிலம் இந்த உலகத்தில் அந்த பொக்கிஷம் மறைக்கப்பட்டிருக்குது. முதலாவது இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொள்றார், பின்பாய் மனுஷகுமாரனாய் வந்து நம்மை தெரிந்து கொள்றார். ஆனா இப்ப பொக்கிஷம் மறைக்கப்பட்டிருக்கு. எங்க மறைக்கப்பட்டிருக்கு? இந்த உலகத்துல மறைக்கப்பட்டிருக்கு. அப்போ நம்முடைய ராஜாவுக்குரிய பொக்கிஷம் இந்த உலகத்துல மறைக்கப்பட்டிருக்கு. அது ஒன்று அவருடைய தேவ ஜனங்கள். அடுத்தது நம்ம இருவரை வேண்டாம். நீங்க பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், ஒலிவ மரத்திலே, நல்ல ஒலிவ மரத்திலே காட்டு ஒலிவ மரத்தை கொண்டு இணைத்து அதனுடைய சாரத்துக்கும் வேருக்கும் நம்மை ஒப்பாக்கி விட்டார். அப்போ இது ரெண்டும் இணைந்த தான் அவருடைய பொக்கிஷம். இதுல தான் அவர் பிரியமாய் இருக்கிறார். நம்முடைய பொக்கிஷம் வேறு, நம்முடைய இதயத்தை நம்ம வைக்கிற பொக்கிஷங்கள் எல்லாம் வேறு. அதான் நம்மளுக்கு அந்த 1ஆம் தேதி நான் சொன்ன காரியம் ஞாபகம் இருக்கும். பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. இதை கொண்டு உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதித்துக் கொண்டு ஆத்துமாக்களை குறித்து தேவன் எவ்வளவு தாகமாக இருக்கிறார், நாம் எதை சேர்க்கணும் என்று தேவன் காண்பித்துக் கொடுக்கிறார். அப்போ அதை இந்த காரியத்தை செய்ய வேண்டிய சீசர்களுக்கு தேவன் உவமையாய் சொல்லி காண்பிக்கிறார், அதை உறுதிப்படுத்தி காண்பிக்கிறார். அப்போ நிறைய வார்த்தைகள் நமக்கு வேணாம், அதனாலதான் நான் உங்களுக்கு இலகுவாய் கொண்டு போய் கொண்டிருக்கிறேன். நீங்க விளங்கிட்டா சரி, செய்தியை விளங்கிட்டா சரி. இப்ப 3 காரியங்கள் சொல்லி தந்திருக்கிறேன். மனுஷன், இயேசு கிறிஸ்து, பொக்கிஷம் நாம், அவருடைய ஜனங்களும் இஸ்ரவேல் ஜனங்கள். இப்போ நிலம் உலகம், இதோட முடியல. இப்போ அடுத்த கட்டம் மறைக்கப்பட்டிருக்கு. அந்த ஓமையை வச்சுக்கொள்ளுங்க. அப்ப வாசிச்சா தான் உங்களுக்கு விளங்க. அந்த ஓமையை எடுத்து ஒரு ஆள் வச்சுக்கொள்ளுங்க, அதில் ஒரு விரலை இல்லாட்டி ஏதாவது அடையாளத்தை வச்சுக்கொள்ளுங்க. நம்ம அடிக்கடி வாசித்தான் அந்த காரியங்களை உங்களுக்கு விளங்கப்படுத்தலாம். 13ஆம் அதிகாரம் அந்த 45ல அவர் மறைத்தார். அந்த பொக்கிஷத்தை எடுத்து மறைத்து வைக்கிறார். அது உடனே எடுத்துட்டு போயில்லை. எடுத்துட்டு போயிருந்தா திருட்டு, அநீதி. அது யாரு நிலம் தெரியாது. ஏன்னா நிலம் யார் கையில இருந்துச்சு? சாத்தான் புடுங்கிட்டான் மனுஷன் கையில இருந்து உலகத்தை. இப்போ இந்த உலகத்துல தேவன் ஆதியில சில காரியங்களை செய்ய முடியாது. அப்போ மறைத்து வைத்தார். இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொண்டாலும் அவர் ஒரு பெரிய திட்டத்தை மறைத்து வைக்கிறார். இப்ப அந்த திட்டம், அது மறைந்திருந்த காரியம், மறைக்கப்பட்ட காரியம் என்ன? எடுங்க எபேசியர் 3:3 எடுத்து வாசிங்க. எபேசியர் 3:3. அதென்னவெனில் புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி, இந்த ரகசியத்தை அவர் ஆதியில வெளிப்படுத்த இல்லை, ஜனங்களை தெரிந்து கொண்டார், மறைத்து வைத்தார். ஏண்டா அவர் சரீரத்துல வரையில, மனுஷனா வரையில, அவர் அங்கே தேவ தூதனை போல
ஆவி ரூபமாய் அவர் காரியங்களை வார்த்தையாய் செய்து கொண்டிருக்கிறார். வார்த்தை ஆதியிலிருந்து வார்த்தையா தான் இருக்கிறார். வார்த்தையாய் காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார். வார்த்தை மனுஷனாய் வர இல்லை. அப்போ அவர் என்ன செய்கிறார்? யூதரும் நாம் புறஜாதிகளும் அவருக்குள்ளே ஒன்றா எல்லா விதத்திலும் உண்டாகிறோம் என்ற அந்த ரகசியத்தை அவர் மறைக்கிறார். என்ன நிலம் இன்னொருத்தனுக்கு போயிட்டு, ஆனால் பாவம் பண்ணினபடியால் சாத்தான் புடுங்கிட்டான் உலகத்தை. இப்போ இங்க இந்த பொக்கிஷத்தை வெளியில கொண்டு வந்தா அநீதி, தேவ நீதி வெளிப்படா. அப்போ தேவ நீதியாய் தான் அதோட பொக்கிஷம் உங்களுக்கு அடையாளப்படுத்தி காண்பித்து, தேவ ஜனங்களை பொக்கிஷம் என்று அடையாளப்படுத்தி காண அங்கிருந்தா நம்ம இந்த பொக்கிஷத்தை எடுக்க முடியும். அப்போ தேவன் இதை மறைத்து வைக்கிறார். மறைத்து வைத்து தேவன் இந்த ரகசியத்தை மூடி வைக்கிறார். வாசிங்க எபேசியர் 3:6, அதிலே 6வது வசனம். இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. வெளிப்படுத்தல் எத்தனையோ தீர்க்கதரிசிகளுக்கு அது விளங்க இல்லை. தேவன் சொன்ன காரியங்களை சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. ஆனா அப்ப சம்பவங்கள், ஆனா தேவனுடைய திட்டமும் அனாதி வேற திட்டம். அந்த திட்டத்தை ஆதியில வெளிப்படுத்தல. ஆதியில சாத்தான் கிரியை செய்து கொண்டே இருந்தான். அவனுடைய தள்ளப்பட்ட தூதர்களும் கிரியை செய்து கொண்டிருந்தாங்க. அதனால அவர் அதை வெளிப்படுத்தவே இல்லை. ஆகவேதான் யோபு எடுங்க, யோபு 28வது அதிகாரம். யோபு 28:1 8 வரைக்குள்ள வார்த்தைகளை வாசிங்க. அதுல நான் 2 காரியங்கள் எடுக்கணும். அது உங்களுக்கு அந்த 8 வசனங்களை வாசிங்க. அப்போ உங்களுக்கு அழகாயில்ல. வெள்ளிக்கு விளைவிடமும் உண்டு, பொன்னுக்கு புடமிடும் ஸ்தலமும் உண்டு. வெள்ளியும் பொன்னும் எங்க விளையும், எங்க புடமிடப்படும்? அந்தகார ஒளிப்பிடத்தில், மறைவிடத்தில். வாசிங்க. இரும்பு மண்ணிலிருந்து எடுக்கப்படும், செம்பு கற்களில் உருக்கி எடுக்கப்படும். மனிதன் அந்த காலத்திலும் மரண இருளும் இருக்கிற கற்களை கடையாந்தர மட்டும் ஆராய்ந்து தேடி இருளுக்கும் அங்கே முடிவுண்டாக்குகிறார். கடக்க கூடாததும் நிலையானதுமான ஆறு எழுப்பினாலும் உழைப்பாளியானவன் அதை மனுஷனால் வற்றி போக பண்ணி சொல்லுகிறான். பூமியின் மேல் ஆகாரம் விளையும், அதன் கீழிடங்களில் இருக்கிறவைகளோ அக்கினியால் மாறினது போல் இருக்கும். அதன் கல்லுகளில் இரத்தின நீலம் விளையும், அதன் பொடியில் பொடிகள் உண்டாயிருக்கும். ஒரு வழி உண்டு, அது ஒரு பட்சிக்கும் தெரியாது, வல்லரின் கண்ணும் அதை கண்டதில்லை. 8வது வாசிங்க. துஷ்ட மிருகங்களின் கால் அதை படவில்லை, சிங்கம் அதை கடந்ததில்லை. அப்போ ஒரு சிங்கம் இருக்குது, கட்சித்துக் கொண்டு திரியுது. அதான் சாத்தான். துஷ்ட மிருகங்கள், அவனோடு தள்ளப்பட்ட தூதர்கள். அவனுக்கு இன்னொரு பேர் வல்லூர் கழுகு. பறந்து யார தேவ பிள்ளைகளை எப்படியாவது பீறிடணும். இதோட அப்ப ஆண்டவர் அதை மறைத்து வைக்கிறார். இங்க யோபு அதை அழகாய் சொல்லுகிறார், மறைத்து வைத்தார். அதை சிங்கமும் பார்க்கல. சிங்கத்துக்கு தெரியாது. என்னத்துக்கு ஆண்டவர் சிறுவையில மறைக்க போறான்னு சிங்கத்துக்கு தெரிஞ்சிருந்தா அவன் மறைக்க விட்டிருக்கவே மாட்டான். அன்றாவிலே தூதனுக்கு தெரியாது. அதான் சில நேரத்தில் ஆண்டவர் சொல்லுவார், சில காலங்கள் நேரங்கள் அது மறைக்கப்பட்டிருக்கு, அது பிதாவுக்குரியது, அது மனுஷகுமாரனுக்கும் தெரியாது. அப்போ இந்த மறைக்கப்பட்டதன் நோக்கம் என்னன்னு சொன்னா, ஏன் அதை அவர் மறைக்கிறார் என்று சொன்னார், அந்த மனுஷன் அதை கண்டுட்டு மறைத்ததுக்கு ஒரே காரணம், அது வெளியில் எடுக்கக்கூடிய காலம் அது அல்ல. அப்போ அந்த காலத்துல தான் அவர் அதை செய்யணும். இங்க சீசனோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இன்னும் காலம் நிறைவேற சிலுவையில மறிக்கணும். ஆகவேதான் ஓமையாய் சொல்லுகிறார். இப்போ காரியத்தை சொல்லிட்டார், சாத்தான் கேட்டுட்டு சிலுவைக்கு போகாதபடி தடுத்து போடுங்க. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. அப்போ தேவன் ஓமையாய் பேசுகிறார். அதை பின்னாளிலே அவருடைய அப்போஸ்தலர்கள் ஊழியர்கள் அழகாய் அதை பவுலுடாய் தேவன் அழகாய் நமக்கு தெளிவுபடுத்தி காண்பிக்கிறார். அது வரைக்கும் அது வெளியரங்கமாக்கப்படவே இல்லைண்டா அதற்கு காரணம் சாத்தான் இந்த பூமியில பல காரியங்களை செய்து கொண்டிருந்தான், பலதை செய்து கொண்டிருந்தான். அவர் தெரிந்து கொண்ட ஜனங்கள் அடிக்கப்பட்டுக் கொண்டிருந்தார். அப்போ தேவன் அதை அந்த நாட்களிலே செய்ய முடியாது என்று அவர் நீதியுள்ள கர்த்தர் செய்ய. இப்போ அடுத்த காரியம், இப்போ இதை குறித்து ஏசாயா 11:10 எடுத்து வாசிங்க.
இப்போ 11:10 நான் சொல்றேன். அவர் ஒரு காரியத்தை கண்டார். தான் மனுஷனாய் வர வேண்டும் என்பதை அவர் கண்டு கொண்டார். அதுக்குரிய வசனங்களை உங்களுக்கு காண்பித்துக் கொள்கிறேன். ஏசியா 11:10 எடுத்து வாசிங்க. அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேலைக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். அவருடைய ஸ்தாபனம் மகிமையா இருக்கும். ஆமென். இப்போ அவருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். இன்னும் வெளியில வரையில தீர்க்கதரிசியை கொண்டு பேசுகிறார். இப்ப சாத்தானுக்கு தெரியாது யார் எவர் என்று தெரியாது. ஆகவேதான் பிறந்த குழந்தைகள் அடித்துக் கொண்டே இருந்தார். இப்போ ஆண்டவரை தாவீது சொல்லுகிறார். 40வது சங்கீதத்திற்கு 40 அழகாய் சொல்லுகிறார். அவர் அதை கண்டிட்டார். இப்போ இது நான் செய்யறதுக்கு காலம் இல்லை. அப்போ அவருக்கு தெரியும். இப்போ அவர் சொல்லுகிறார் பாருங்க. 40 எடுங்க. 40 ஏழை வெட்டை வாசிங்க. அப்பொழுது நான் இதோ வருகிறேன். புத்தகஸ்துகளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்துக்குள் இருக்கிறது என்று சொன்னேன். ஆமென். பாருங்க, பிதாவுக்கு பிரியமானதை செய்யணும். அது பிதாவின் காலத்துல செய்யணும். இப்போ அதை வெளிப்படுத்தினா அநீதியா போகும். ஆகவேதான் தனக்குண்டான எல்லாவற்றையும் அவர் விற்கணும் என்று சொன்னார். அவர் முதலாவது மனுஷனாக வந்தால்தான் அவருடைய இந்த திட்டம் நிறைவேறும். இல்லடா யூதர் மாத்திரம்தான், புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு இல்லை. தேவனுடைய பொக்கிஷத்துல தேவன் மறைத்து வைத்த அந்த பொக்கிஷத்துக்குள்ள நாம் வந்து அடைந்திருக்க முடியாது. அதைத்தான் தேவன் அங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்போ அடுத்ததாய் பாருங்க, அப்போஸ்தலர் 15:14 இதை குறித்து அழகா எழுதப்பட்டிருக்கு. பாருங்க, பேதுரு சொல்லுகிற காரியம் வாசிங்க. மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர் தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்துக்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். ஆமென். பாருங்க, ஜீவனுள்ள கர்த்தர் இவர்தான் என்று சொல்லி கிறிஸ்துவை அடையாளப்படுத்தி புறஜாதிகளுக்கும் யூதருக்கும் அங்குதான் வெளிப்படுத்தப்படுது. கிறிஸ்துவின் சிலுவை மரணத்துக்கு பின்பாக, ஆவியானவர் ஊற்றப்பட்டதற்கு பின்பாக. ஆகவேதான் தேவன் இங்கே மறைப்பொருளாய் பேச வேண்டியிருந்தது. ஏனென்று சொன்னா அதை வெளிப்படுத்துகிற காலம் இல்லை. இப்போ அடுத்த அந்த மனுஷன் அதை கண்ட உடனே அவனுக்கு வந்தது சந்தோஷம். அதே மாதிரிதான் கிறிஸ்துவும் நமக்காக முன்னுக்கு இருந்த நிந்தனைகள், அவமானம், எபிரேயர் 12 நமக்கு தெரிந்த வசனம், அது வாசிக்க தேவை. நான் வசனங்களை சொல்லிக் கொண்டு போறேன். அப்போ சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார். இந்த பொக்கிஷத்தை அவர் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்கிறார். சந்தோஷமாய். அதைத்தான் அந்த மனிதன், நீங்க அந்த இதை பார்க்கலாம், மனிதன் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்கிறார். அப்போ அடுத்தது தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அவர் அந்த பொக்கிஷத்தை தனக்காக கொள்ளுகிறார். அப்போ தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்றுட்டா அவரிடத்துல ஒன்றுமே இல்லை என்றெல்லாம் வித்துட்டார். அது வரைக்கும் அந்த உலகத்தை, அந்த நிலத்தை வாங்கினால்தான் அது அவருக்குரியதா பொக்கிஷம் மாறும். இப்ப எல்லாத்தையும் அவர் விட்டு அவர் அந்த நிலத்தை வாங்குகிறார். நீங்க வாசிங்க 2 கொரிந்தியர் 8:9 வாசிங்க. 8வது 9வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்து நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானார். ஆமென். இப்போ எல்லாத்தையும் வித்துட்டானே. இவர் எப்படி ஆயிட்டார்? தரித்திரராயிட்டார். ஏண்டா எல்லாத்தையும் வித்துட்டார். தன்னுடைய மகிமையை துறந்து வருகிறார். தன்னுடைய நிலையை எல்லாத்தையும் விட்டுட்டு பிதாவிடத்தில் இருக்கிற வசனங்கள் இருக்கு. நம்ம உங்களுக்கு தெரிஞ்ச நான் சொல்லிக் கொண்டு போறேன். பிதாவிடத்தில் இருக்கிறத கொள்ளையாடின பொருளா என்னாம அடிமை ரூபம் எடுத்து நமக்காக தம்மை வெறுமையாக்கி ஒன்றுமில்லை. ஏன்னா இந்த நிலத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை எப்படி அந்த உலகத்துல தன்னுடைய பொக்கிஷத்தை தன்னோட சேர்த்துக் கொள்ளணும், தன்னுடைய பிள்ளைகளை தன்னோட சேர்த்துக் கொள்ளணும் என்று சொல்லி தனக்குண்டான எல்லாவற்றையும் விட்டு அவர் நம்மை பொக்கிஷங்கள் ஐஸ்வர்யங்களாய் மாற்றும்படியாய் தம்மை வெறுமையாக்கி இந்த உலகத்திலிருந்து நம்மை பிரித்து தம்முடைய பொக்கிஷத்திலே, தன்னுடைய களஞ்சியத்திலே பொக்கிஷங்களாய் சேர்த்துக் கொண்டிருக்கிறார். இதைத்தான் தேவன் சொல்லுகிறார். இப்போ நமக்கு ஒரு காரியம் தெரியும். போவாஸ் ரூத்துடைய கதைக்குள்ளே இருக்கிற இது தெரியும். இப்ப ரூத்தை
திருமணம் செய்யணும் என்று சொன்னார். அவங்களுடைய பழைய ஏற்பாட்டு சட்டத்தின்படி போவாஸ் முதல்ல போய் அந்த நிலத்தை வாங்கணும். அடுத்த போய் பேசுறார் பங்காளியோட. நிலத்தை வாங்கினாத்தான் ரூத்தை திருமணம் செய்ய முடியும். அப்போ இந்த நிலத்தை கிறிஸ்து தனக்கென்று சம்பாதிச்சாத்தான் அங்கே இருந்து தன் மனவாட்டிய சபையை எழும்ப பண்ண முடியும். அதைத்தான் தேவன் உவமையாய் சொல்லுவார். ஒரு வரிதான் அந்த ஒரு வசனத்துக்குள்ள தேவன் வச்சிருக்கிற காரியம். எவ்வளவு ஆழமான காரியங்களை தேவன் வைத்திருக்கிறார். அப்போ இந்த பொக்கிஷத்தை வார்த்தை ஆதிலே கண்டுட்டார். மனிதனை உருவாக்குறதுக்கு முன்பாக திட்டத்தை உருவாக்கிட்டார். அதனோட ஜனக்கூட்டத்தை முதலாவது பிரித்தெடுத்தார் தனக்கு. ஆனால் எல்லாரையும் ரட்சிப்பது அவருடைய அநாதி தீர்மானம். ஆகவேதான் உலக தோற்றத்துக்கு முன்பாக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியில நானும் நீங்கள் வந்து இருக்கிறோம். அவன் மறக்க கூடாது. அப்போ இப்ப நிலத்தை வாங்கி தன்னையே தந்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தி எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் நம்மை பொக்கிஷங்களால் தெரிந்து கொள்ள அதை சந்தோஷமாய் செய்து தான் அந்த பொக்கிஷத்தை தனக்காக கொள்ளுங்க. அதைத்தான் அவர் தான் செய்ய போகிற ஆதி முதலாவுடைய கிரியை என்ன என்று சொல்லி காண்பித்துக் கொடுக்கிறார். இப்போ அடுத்தது மத்தேயு 45-46 இருக்கிறத வாசிங்க. அடுத்த உண்மை இப்போ அதோடு நம்ம விட்டுடக்கூடாது. அடுத்ததை இணைத்து பார்த்தா தான் நமக்கு காரியம் விளங்கும். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். ஆமென். இப்போ அடுத்து சொல்லுகிறார் ஒரு வியாபாரி. இப்போ நமக்கு தெரியும் மனுஷன் நாம் கிறிஸ்துவன் கண்டு கொண்டோம். நாம் அவருடைய பொக்கிஷங்கள் என்று கண்டு கொண்டோம். நமக்காக தம் எல்லாவற்றையும் விட்டு தன்னையே கொடுத்து நம்மை எடுத்திருக்கிறார். தம்முடைய பொக்கிஷங்களாக விலையேற பெற்ற தம்முடைய பிள்ளைகளாய் நம்மை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்போ அதோட நிறுத்தாம உடனடியாக இந்த உவமையும் அங்கே இணைத்து பேசுகிறார். ஒரு வியாபாரி ஏற்கனவே முத்துக்களை வைத்திருக்கிற வியாபாரி இப்போ சீசன் மத்தியில் பேசிக்கொண்டிருக்கிற இந்த காரியங்களை இப்போ அவர் முத்தை தேடி போறார். எல்லாம் இருக்கிற முத்தை விட விலையேற பெற்ற ஏதாவது முத்து கிடைக்குமா என்று அவர் தேடின முத்து என்ன? யார் அந்த வியாபாரி? இப்ப இதை நம்ம கண்டுகொண்டாதான் நாம் யாரு, நாம் எதை தேடணும், நாம் எங்க வரணும் என்பதை ஆண்டவர் அழகாக 2 உவமைகள்ல இணைத்து நம்முடைய வாழ்க்கையை காண்பித்தார். இதுதான் நம்முடைய வாழ்க்கையா இருக்கணும். இதுதான் நம்முடைய காரியங்களா இருக்கணும். அப்போ என்ன விளைய கொள்ளுங்க. இப்போ மத்தேயு 7:6 வாசிங்க. நான் உங்களுக்கு வியாபாரியை காண்பித்துக் கொடுக்கிறேன். ஒரு காரியத்தை ஆண்டவரே சொல்லுகிறார். ஏன்னா நீங்க ஆதி நாட்களை பாருங்க, தங்கம் பொன் இந்த வெள்ளி எல்லாத்தையும் காட்டிலும் முத்துக்கள் விலையேறப்பட்டு. ஆகவேதான் ஆண்டவர் முத்துக்களை விலையேறப்பட்டு முத்துக்களை காட்டிலும் ஞானத்தை பேசுவார். அதே மாதிரி முத்துக்களை போல இருக்கணும் ஸ்திரீ என்று சொல்லி சபையை அடையாளப்படுத்தி காண்பிப்பார். அப்போ ஆதி நாட்கள் இப்பயும் உலகத்துல எல்லாத்தை காட்டிலும் விலையேறப்பெற்ற முத்துக்கள் இருக்கு. அது அரிதாய் கிடைக்கும், அது லேசில கிடைக்கும். ஆழத்துல போய் எடுக்கணும், அது எல்லாருக்கும் கிடைப்பதும் இல்லை. அப்போ ஆதி நாட்கள் முத்துக்களை மிகவும் அவங்க மதித்தாங்க. முத்துக்கள் அவ்வளவு விலையேறப்பட்டது. இப்போ வாசிங்க மத்தேயு 7:6. பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேங்கள், உங்கள் முத்துக்களை பண்டிகள் முன் போடாதேங்கள். யாரோட பேசுகிறார்? உங்கள் முத்துக்களை எங்களை பார்த்து சொல்றார். அப்போ நம்ம கையில என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? முத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. என்னென்ன முத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்குது? இப்ப சொன்ன முத்துக்களை நீங்க போட்டாங்க பண்டிகை முன்னுக்கு. அப்போ நாம் அவருடைய சீசர்கள் அவருடைய முத்துக்களை கொண்டு வியாபாரம் செய்ய அழைத்திருக்கிறோம். அப்போ அவருடைய முத்துக்கள் எவைகளை எல்லாம் அடையாளப்படுத்துது என்று சொன்னா அவருடைய வசனத்தை, அவருடைய ராஜ்யத்தை, அவருடைய ஞானத்தை, நீதியை இப்பதான் நமக்கு தந்துட்டார். கிறிஸ்துக்குள்ள நாம் ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டோம். அவருடைய ஞானத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அவருடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்கிறதால அவருடைய வார்த்தையை நம்ம விசுவாசிக்கிறோம். அப்போ இதெல்லாம் அவருடைய நீதிக்குள்ள வந்துட்டோம். இதெல்லாம் நம்முடைய கையில முத்துக்களை கொடுத்துட்டு. ஆனா சொல்றாரு, இந்த முத்தெல்லாம் போதாது. விலையேறப்பட்ட ஒரு முத்தை நீங்க கண்டுபிடிக்கணும். அந்த முத்துக்காகத்தான் இதையெல்லாம் நீங்க பயன்படுத்தணும். அதைத்தான் நான் சொல்றேன். அப்ப இந்த முத்துக்காக தனக்குண்டான எல்லாவற்றையும் விடணும். ஆகவேதான் ஆண்டவர் பாருங்க சீசர்களை பார்த்து சொல்லும்போது சொல்லுவார், உங்களுக்குள்ள எல்லாத்தையும் நீங்க விட்டுட்டு
வந்தாதான் நீங்க எனக்கு சீசன். அப்போ நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறவன் நம்ம இன்னும் உலகத்தோட இருக்கிறோம், உலகத்து மேன்மைக்குள்ள இருக்கிறோம், உலகத்து ஆசாபாசங்களுக்குள்ள இருக்கிறோம். கிறிஸ்துவுடைய எதிர்பார்ப்பு வேற. ஏன்னா அவர் எல்லாத்தையும் துறந்து வந்து நம்மை பொக்கிஷங்களாய் கொண்டவர், நம்மை அவருக்கு வியாபாரிகளாய், இந்த ஆத்துமாக்களை நம்ம சம்பாதிக்கிற வியாபாரிகளாய் மாற்றி நம்முடைய கையில முத்துக்களாவுடைய நீதி, ராஜ்யம், வசனம், அவருடைய சகலத்தை நம்முடைய கையில கொடுத்துட்டு இப்ப சொல்ற நல்ல முத்த கண்டடையணும், நீயும் கண்டடையணும், மற்றவனுக்கும் அதை காண்பிக்கணும். அப்போ முத்த கண்டடையணும். இப்போ யோபு 22 வசனத்தை 22 அதிகாரம் பண்ணுங்க, 24 25 வாசிங்க. இப்போ இங்கே ஆண்டவர் சொல்லுகிற முத்து அந்த பொக்கிஷம் அடுத்ததை காண்பித்து கொடுங்க. அப்பொழுது தூளை போல் பொன்னையும் ஆற்று கற்களை போல் ஒப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பேன். அப்பொழுது சேர்த்து வைப்பீர்கள். அது கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன். ஓகே. அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொன்னும் உமக்கு சொர்க்க வெள்ளியுமாய் இருப்பார். ஆமென். யாரு சர்வ வல்லவர்? நம் தேவன் தான் நமக்கு பொக்கிஷம். நம் தேவன் தான் நாம் கண்டடைய வேண்டிய முத்து, விலையேற பெற்ற முத்து. நாம் கிறிஸ்து, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, நம்முடைய ஆவியார், இதைத்தான் நம்ம சம்பாதிக்கணும். நம்ம இதெல்லாம் வச்சுட்டு நமக்கு மகிமை, நமக்கு மேன்மை, நமக்கு பெரிய கௌரவம், நமக்கு பதவி, நமக்கு பட்டம் என்று நமக்கு 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 என்று நம்ம தேடுறோம். ஆண்டவர் சொல்றார், இது அல்ல உன் தேடல். சங்கீதம் 14:2 எடுத்து வாசிங்க. என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து. இல்ல, சங்கீதம் 14:2 அப்படியே இருக்கு. தேவனை தேடுகிற உள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். ஆதியிலிருந்து தேவனுடைய தேடல் தான். நீங்க எந்த பொக்கிஷத்தை தேடணும்? தன்னை தேடணும். அந்த முத்து விலையேற பெற்ற கர்த்தர், அவரை தேடணும். அந்த தேடல் இருக்குதா? ஆதியிலிருந்து தேவன் தேடி வந்தார். தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்திரத்தில் பார்த்தார், இல்ல. இப்போ அடுத்த புறஜாதி நம்மிடத்திலே பார்க்கிறார். நான் அதற்காட்டிலும் இவனை பொக்கிஷமா அதிகமா இரத்தத்தையே கொடுத்து எனக்கு உண்டா எல்லாவற்றையும் கொடுத்து நான் என்ன சம்பாதிச்சனே. இவன் தனக்கு மேன்மை தேடுகிறான், தனக்கு ஆடை அணிகலன்களை தனக்கு தேடுகிறான், தனக்கு தனக்கு தனக்கு. என் வசனம் வந்தாலும் பிடிக்கிறது இல்லை. ஏன்னா அவனுக்குள்ள சுயம் இருக்குது. இவன் கடைசியை உருப்பட போறதே இல்லை. எவனும் உருப்பட மாட்டான். தன் குடும்பத்தை நாசமாக்கி போடுவான். ஏன்னா அவனை கண்ணை சத்துரு வாய்ப்பு வைத்திருக்கான். நம்முடைய சபையில் அப்படிப்பட்டவங்க இருக்கவே வேணாம். உண்மையை சொல்றேன், மன துக்கத்தோடு சொல்கிறேன். அப்படி ஆக்கலாம் போனதுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் தேவ வார்த்தை. ஒன்று மனுஷன் பிளான் பண்ணி கலைக்கிறது இல்லை. இப்ப உபாகமம் 4:29 எடுத்து வாசிங்க. உபாகமம் 4:29. அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவார். உன்முழு இருதயத்தோடும் உன்முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும் போது அவரை கண்டடைவார். ஆமென். எல்லாவற்றையும் விட்டுதான் அவரை நீ தேடினான், நிச்சயமாய் நீ கண்டடைவாய். ஆதியில சொல்லி பார்த்தா தன் ஜனங்களுக்கு முடியல. பிறகு புதிய ஏற்பாட்டை வந்து சொன்னார், முழு பலத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு சிந்தையோடு எல்லாத்தையும் தேவனை தேடா. கேட்கவே இல்லை. ஆனா யாரு? கர்த்தருடைய பொக்கிஷங்கள், கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற முத்துக்கள். ஆண்டவர் சொல்லிட்டார், என் முத்துக்கள் உங்கள்கிட்ட தந்திருக்கிறேன். பண்டிகை முன்னுக்கு போடாது, பண்டிகை தெரியாது. நமக்குள்ளே பண்டிகை இருக்குது, முத்துட அருமை தெரியுது. நான் கிறிஸ்தவ உலகத்தை சொல்றேன், அந்த விளையாட்டு தெரியாது. சத்தியத்தை காட்சி பாருங்க, சத்தியத்தை காட்சி பாருங்க. இப்படிப்பட்டவங்க நம்முடைய தொடர்பு எல்லைக்கு வெளியில போயிட்டா ஸ்தோத்திரம். ஒரு நாள் இப்படிப்பட்டவனோட தொடர்பை நம்ம வைத்திருக்க கூடாது. நம்ம விளையாட பெற்ற முகத்தை நம்ம இவன் திடீர்னு போயிடுவான் இல்ல தொலைத்திடும். இதைத்தான் பவுல் எச்சரிக்கிறார். இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்குது. நம்மளோட கையில கொடுக்கப்பட்டிருக்கிற முத்து விலையேறப்பட்டது, சர்வத்தை உண்டாக்கிறது, சர்வத்தின் மேல் அதிகாரம் உள்ளது. இதைத்தான் நான் நீங்களும் தேடணும்.
இதைத்தான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் சீசரு. இது அவர் காண்பிக்கிறார், நீங்க எனக்கு பொக்கிஷங்களாய் நான் உங்களை எனக்காய் முழுதையும் கொடுத்து சம்பாதிக்க போறேன். இந்த உலகத்தை சம்பாதிக்க போறேன். என்ற உலகம் ஒருத்தன் திருடிட்டான், உங்களுக்கு தான் கொடுத்தேன், நீங்க கொடுத்துட்டீங்க. இப்போ அவன்கிட்ட என்னால கொடுங்கலாம், ஆனா அது அநீதி. அப்போ நான் நீதி செய்து இதை திருப்பி பெறட்டும் என்றுதான் மறைத்து வைத்தான். இப்போ வெளியரங்கமாக்கி இருக்கிறார். இப்ப மறைக்கிறது கொண்டுமே தேவையில்லை, வந்துட்டான். நமக்கு ஒரு ஐப்ராத்தை வற்றி போக பண்ணி நம்மை ஆயத்தப்படுத்துகிறார் ஆவிக்குரிய பாபிலோனோடு யுத்தம் செய்வதற்கு. இன்று வந்து அதிகாரத்தை கொடுத்து வைத்து ஆவியானவர் விக்கிரங்கள் உங்களை பார்த்து பயப்படுது, பிசாசு உங்களை பார்த்து பயப்படுது. உங்களை கண்ட ஓடுறதுக்கு காரணம் அதுதான். உங்க கையில கொடுக்கப்பட்ட முத்தை நீங்க நன்றாய் புரிந்து கொள்ளணும். தேடல், அனுதினமும் தேடல். எல்லாத்தையும் மனைவி மேல இருக்க அன்பை காட்டிலும், பிள்ளை மேல இருக்க அன்பை காட்டிலும், அதுதான் நம்மை அவர் தேடி வந்தான். காணாமல் போனதை ரட்சிக்கவும் இழந்து போனதை தேடி வந்தான். அதான் அந்த மனுஷன் தேடினான். கண்டவுடன் சந்தோஷம். அதை மறைத்து வைத்து இதை நான் எப்படியாவது எனக்கென்று கொள்ளட்டும். அந்த உணர்வு நமக்கு இருக்கா? தேவன் பார்க்கிறார். நமக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ள சகல ஆசீர்வாதங்களும் கொடுக்கப்பட்டிருக்க. ஆனா இன்னும் நம்ம போற இடத்துக்கு செழிப்பு வரும், ஆசீர்வாதம் வரும். இதை சொல்ற சபையில எண்ணிக்கை பெருகி கொண்டே இருக்கு. ஏன்? சாத்தான் அழகாய் அவங்களோட முத்துகள்லாம் களவெடுக்க அவங்களுக்கு தெரியல. உங்களுக்கு கொடுத்த வசனத்தை திருடுறான், உங்களுக்கு கொடுத்த நீதியை திருடுறான், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ராஜ்யத்தின் நேர்மையை திருடுறான். ஒவ்வொரு முத்துக்களை புடுங்கி 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 அவன் கணக்கென்று சேர்த்து சேர்த்து நீங்க மெய்யான நிச்சய முத்தை கண்டுபிடிக்க முடியாத படிக்கு உங்களை ஆகதான் பண்டிகை குறித்து எச்சரிக்கை. இப்படிப்பட்ட பண்டிகையோட செயல்படுறவங்களை கண்டா நீங்க கவனமாயிரு. நான் உங்களோட பரலோகத்து அந்த விலையேற பெற்ற முத்தை நீங்க இழந்து போக பண்ணிடுவோம். உங்களோட பொக்கிஷத்தை இழந்து போக பண்ணிடுவான். சபையை எச்சரிக்கையாயிருங்க. நம்ம இருக்கிற காலம் லேசான காலம் அல்ல. சாத்தான் வலு சர்ப்பத்தை போல நம்ம தேசத்துல வாரம். வலு சர்ப்பம் எனக்கு தெரியாது. நான் நிற்கும் பொழுது ஆண்டவர் காண்பித்த உடனே போட்டோ பின்பாய் உங்களுக்கு எல்லாம் முடிய காண்பிக்கிற அந்த போட்டோ பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஒரு வலு சர்ப்பம் அப்படியே தெரியும். எனக்கு இதெல்லாம் நான் தோன்றதில்லை. திடீரென்று ஆவியானவர் சொன்னான், அதை போட்டோ எடு, அதை பாரு, அது எது என்று பாரு. வலு சர்ப்பம் தேசத்தை சுத்தி வந்துட்டு நான் பார்க்கிறேன். அப்படியே அது அந்த போச்ச பக்கம் நீட்டு வாழ் மாறி போகுது. இதை நான் பார்த்துட்டு அடுத்த நாள் நியூஸ்ல பார்க்கிறேன். இங்க இவங்க அந்த நோம்பு பெருநாள் துணை கண்டு அங்கே மிலானோ ஸ்டேஷனுக்கு முன்பாக திரளான முஸ்லிமாக்கள் பெரிய இது போட்டு எங்களுக்கு இத்தாலி தேசம் எங்களுக்குரியது, எங்களுடைய நுழைவாயில் இத்தாலி தேசம் ஆண்டு பெரிய காலையில போய் இப்ப பெரிய பலத்தில போய் கொண்டிருக்கு. இது வலு சர்ப்பம் நம்ம தேசத்தை சூறையாட வந்துட்டு நம்ம இருக்க நம்மளை உத்தரவாதம் பண்ண கத்தர் வைத்திருக்கிறார். நம்மளும் போயிட்டு இன்னைக்கு நடக்கிற காரியங்கள் நேற்றைய நாள் நானும் சோதனை பார்த்தோம். அநியாயம் பண்றாங்க, அட்டுழியம் பண்றாங்க. சர்ப்பம் தலை தூக்கி கொண்டிருக்கு. தேவ பிள்ளைகள் அதை மிதிக்கணும். வர்ற வார்த்தையோடு ஒரு மிகவும் ஒரு ஆச்சரியமான ஆழமான சத்தியத்தை கற்றுக் கொடுக்க தேவன் கிருபை செய்வார்கள். இந்த வலு சர்ப்பத்தை குறித்து நீங்க தெரிந்து கொள்ளணும். இது எப்படிப்பட்ட காரியங்களை நமக்குள்ள செய்யும் கிறிஸ்தவ உலகத்துக்கு செய்ததை நீங்க தெரிந்து கொள்ளணும். இதைத்தான் இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணதான சில காரியங்களை கொஞ்சம் தெளிவுபடுத்திட்டு உங்களோட பேசலாம் என்றுதான் ஆண்டவர் தந்தை இந்த காரியத்தை கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். தேவன் நமக்கு ஆழங்களை கொடுக்கிறான். நாம் யாரும் சாக்கு போக்கு சொல்ல முடியாது. நீங்க எடுக்கணும் என்னது, என் ஆவியை உயிர்ப்பிக்குது. இது தேவன் என்னை உயிர்ப்பிக்கிறார். ஒரு பெரிய திட்டத்தை நோக்கத்தை என்னை நம்பி தந்திருக்கிறார். நம்ம அதை விட்டுட்டு நம்மளும் வலு சர்ப்பத்துடைய பிள்ளைகள் போல நம்மளோட காரியம் ஆண்டவரை சேர்ந்த பண்ணி எடுக்கணும் நீ போட்டுறான். அது பண்ணி உன்னை பெரு. நம்ம எவ்வளவு தூரம் கவனமா இருக்கணும். நம்ம பிள்ளைகளை குறித்து, நம்முடைய சந்ததியை குறித்து நம்ம போனாலும் நம்முடைய ஜெபம் பேசும். அருமையை பாடி துதித்தோம். அக்கினி மூண்டது. அக்கினி மூண்டிருந்த நம்முடைய வாழ்க்கை சும்மா இருக்காது. அப்பதான் ஆவியானவர் அக்கினியாய் காரியங்களை காண்பித்துக் கொடுப்போம்.
நம்மளை பார்த்தா சாதாரண பைத்தியார மாதிரி தான் இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு அக்கினி எரிந்து கொண்டே இருக்கு. அந்த அக்கினி தான் பரலோகத்து ரகசியங்களை பற்ற வைத்துக் கொடுக்கும். அப்போ தேவன் அதுதான் நம்மிடத்தில் விரும்புகிறார். யோவான் 13:20 எடுத்து வாசிங்க. இந்த 2-3 வசனங்களை பார்த்து நான் முடிப்போம். அநேக வசனங்கள் தேவையில்லை, அதாவது தான் நான் உங்களுக்கு அதெல்லாம் சொல்லிட்டு போய்க்கிறேன். யோவான் 13:20 வாசிங்க. நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவனை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவருடைய நோக்கம் என்ன? அந்த முத்து, அதுதான் நீங்க கண்டடைய தக்க முத்து. அதை நீங்க என்ன ஏற்றுக்கொண்டாதான் அதை நீங்க ஏற்றுக்கொள்ள முடியும். அப்போ நான் அனுப்புறவரை ஏற்றுக்கொண்டாதான் நீங்க அதை என்ன ஏற்றுக்கொள்ள முடியும். அப்போ அது உங்களை கொண்டு போய் விட போறது அந்த விலையேற பெற்ற முத்தை நீங்க பார்க்க போறீங்க. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணி கொண்டு இருக்கிற அந்த விலையேறப்பட்ட கர்த்தரை நீங்க பார்க்கிறது தான். இது இந்த உலகத்தில் நம்ம பார்க்கிற காட்சிகளுக்கு அது ஈடாகுமா? நம்முடைய உடுப்பு அலங்காரங்கள் இதெல்லாம் அழிந்து போவது. அந்த பார்வை உங்களுக்கு வந்துட்டேன்னு சொன்னா, நான் காண்கிறது, நான் தொடுகிறது, நான் உடுத்துறேன் ஒரு நாளைக்கு அழிந்து போக நினைவு உங்களுக்கு வந்துட்டேன்னு சொன்னா, நீங்க எல்லாத்தையும் வேறு விதமாய் பார்க்க வலிக்கிட்டு அது கர்த்தருக்கு நேராக நடத்தி கொண்டு. ஆகைதான் பவுல் சொல்லுகிறார் பிலிப்பியர்ல. பவுல் ஏன் சொல்லுகிறார்? எடுத்து வாசிங்க பிலிப்பியர் 3வது அதிகாரம் 7 8. இந்த பார்வை நமக்கு வரணும். அப்பதான் அந்த முத்து நமக்கு. அதுக்கு தான் நம்ம ஆண்டவர் தெரிஞ்சிருக்கோம். எல்லாத்தையும் விட உலகத்தில் என்னெல்லாம் ஒட்டி இருக்கோம் எல்லாத்தையும் புட்டிங்க எரிஞ்சிடணும். வேண்டாம், எதுவும் நம்ம உலகத்தில் பிடிச்சு வைக்க கூடாது. ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் அவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஆமென். இதுதான் தனக்குண்டான எல்லாவற்றையும் விட்டு பவுல் ஓடினான். ஆண்டவரே சொல்லுகிறார். எடுத்து வாசி பாருங்க. லூக்கா 14:33 ஆண்டவர் சொல்லுகிறார். நம்மை பார்த்து சொல்லுகிறார். கிறிஸ்துவே சொல்லுகிறார். என்றால் அப்படி நம்மை பெற்றுக் கொண்டிருக்கிறார். லூக்கா 14:33 அப்படியே எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். விளங்கிட்டு காரியம். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு உண்டான எல்லாத்தையும் வெறுக்க. அப்பதான் எனக்கு சீசன், அப்பதான் நீ என்ற பிள்ளை, அப்பதான் உனக்கு என்ற ராஜ்யம். இப்ப சாத்தான் என்னத்தை காட்டி கொண்டிருக்கான்? உலகத்துல பாருங்க, நீங்க அப்படி இருக்கணும், உலகத்தை நீங்க எப்படி கொடுத்தோம். நீங்க பாருங்க, ஐஸ்வர்யம், உங்களோட அப்பா ஐஸ்வர்யவா, உங்களோட அப்பா பலசில் இருந்தவர், உங்களோட அப்பாட உடுப்பு. அதனால நீங்க பாருங்க, ஆரோனுக்கு உடுப்ப மகிமையா உண்டாக்கினார், அதை உண்டா. ஆனா நீங்களும் மகிமையா உடுத்த விலை உயர்ந்த உடுப்பு கொடுத்துங்க. 10,000 10 லட்சத்துல ஷூ உடுத்துங்க, 50 லட்சத்துல உடுப்பு கொடுத்துங்க. கொஞ்சம் அது அப்படி அலங்கரிங்க, பிள்ளை அலங்கரிங்க, உங்களோட வீட்டு அலங்கரிங்க. இதெல்லாம் வருது. இதெல்லாம் என்னுடைய வழி அல்ல. அதுதான் ஆண்டவர் மறைத்து வைத்தார். இப்ப வெளிப்படுத்தினே சாத்தானே தெரியும். இப்ப இன்னொரு விதத்துல எப்படியாவது இவங்களை இந்த உலகத்திலேயே பிடிச்சு வச்சுட்டா நான் கொண்டு போயிடுவேன். நாளைக்கு இந்த உலகத்தை விட விருப்பமே இல்லை. கிறிஸ்து நம்மளை அழைக்கிற ஸ்தானத்தை நம்ம புரிஞ்சு கொள்ள, நம்ம அதை புரிஞ்சு கொள்ளாதபடினாலதான் நாம் தவறாய் காரியங்களை செய்து கொண்டு ஆண்டவரை தந்த வாயால் சொல்லிட்டார். அதைத்தான் ஓமையாக சொன்னார். தனக்குண்டான எல்லாவற்றையும் நாம் வெறுக்காமனால முடியாது. யார் இப்ப நம்ம யோசிப்போம், இந்த ஒரு முத்துக்காக இந்த கார், இந்த பங்களா, நான் இப்படி விடுறது நம்ம யோசிப்போம். ஆனா வேதத்தில் ஆண்டு அழகாக எல்லாத்தையும் தனக்குண்டான எல்லாவற்றையும், உலகத்து மேன்மை, உலகத்து ஐஸ்வர்யம், உலகத்தால வருகிற புகழ்ச்சி, உலகத்தால எல்லாத்தையும் விட்டுறோம். இதுதான் கிறிஸ்துவோட வாழ்ற வாழ்க்கை. இதுதான், இதைத்தான் ஆண்டவராங்க நமக்கு காண்பித்து காட்ட. வேத வசனம் சும்மா எழுதி கொடுக்க இல்லை. இன்றைக்கு எடுத்து இதை வச்சுன்னு சொல்றாங்க. உங்களுக்கு தெரியுமா? பார்த்துக்க, ஆண்டவர் சொல்லிக்கிறேன், பொக்கிஷத்தை வேணும் நீங்க சேர்க்கணும். அப்ப இதை வச்சு வேறு விதமா பிரசங்கம் பண்றாங்க. காசு நல்ல நகையை வேண்டி சேர்த்து நீ உன் நகை உன் காசு போக வேண்டிய இடத்துல போயிடுங்க. அதான் யோகு சொல்றேன். எல்லாத்தையும் எரி, பொண்ணை கிட்ட எல்லாம் அணிஞ்சு போ.
சர்வ வல்லவர் அவனுக்கு பொக்கிஷம். யோபு இந்த பாருங்க, பெரிய கோடீஸ்வரன், எல்லாம் இழந்தபோது அவர் ஒன்று விஷயத்தை கண்டுகொண்டார், பொக்கிஷம் என் ஆண்டவர். அதான் சொல்றார், நான் என்ன சொல்ல என் ஆண்டவர் தான், என்ன நீர் கொன்று போட மனதா இருந்தாலும் நீங்க தான் பொக்கிஷம். அப்படிப்பட்ட மனிதன் வாயிலிருந்து தான் கர்த்தர் பேச முடியும். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. நீங்க அப்படி இருக்கணும் பிள்ளையே. கிறிஸ்துவுக்காக கொஞ்சம் ஜனம் என்றால் உண்மையா இருந்துட்டா கூட சந்தோஷம். உங்களுக்கு ஆசீர்வாதத்தை காண்பித்து கொடுக்கலாம், பொய்யான ஆசீர்வாதத்தை. உண்மையான ஆசீர்வாதம் இதை பற்றி கொண்டீங்கடா மற்றவைகள் உங்களுக்கு கூட கொடுப்பார். அது ஒன்று முறையா நீங்க கிறிஸ்துவுக்காக என்னெல்லாம் செய்றீங்களோ அதுதான் உங்களை அவருக்கு முன்பாக நிலைநிறுத்து. நம்ம கிறிஸ்துவுக்கு கொடுக்கிற இல்ல, கிறிஸ்துவுக்கு செய்யற இல்ல, ஆனா கிறிஸ்துவ ரட்சிப்பு வேணும், கிறிஸ்துவ இருந்து வல்லமை வேணும், கிறிஸ்துவ இருந்து பணம் வேணும், கிறிஸ்துவ இருந்து உடுப்பு எல்லாம் வேணும். நாங்க யோசிச்சு பாருங்க, நம்ம போயிட்டு நமக்கு ஒரு பெல்ட் வேணும்னாலும் போய் பார்ப்போம். என்னம்மா, ஓ இது கூச்சியா? கூச்சி என்ன பரவாயில்ல, 200 பரவாயில்ல, கூச்சி. உங்களுக்கு தெரியுமா இந்த மார்க்குக்கு பின்னிக்கு இருக்கிற காரியங்கள் அப்புறம் உங்களுக்கு அதை குறித்து இன்னொரு நாளைக்கு சொல்லித்தான். ஒவ்வொரு மார்க்குக்கு இருக்க சாத்தான காண்பித்தான், ஒரு மார்க்கிட பேரையும் சொல்லி நல்லா விளைய கொடுங்க. நம்ம எங்க கொண்டு போறான் சாத்தான நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம காண்டவர் எல்லாத்தையும் அக்கு ராணிகளை வெளியில பிரித்து காண்பிக்கிறோம். அநேக மத்தியில் அவரால் பேச முடியல, கொஞ்சம் சீசன் மத்தியில் பேசுறார், அவனை சீசன்ல தெரிஞ்சு கூட உங்க மத்தியில் பேசுறார். நீங்க போய் பேசணும், அநேகருக்கு திறந்து விடணும். இப்ப எரேமியா 9:23-24 இதற்கான ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்க. ஞானிதான் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவுள். இதைத்தான் ஆதியிலும் ஒரு மாற இல்லை, இன்றைக்கும் மாற இல்லை, நாளைக்கும் மாற போகிறதும் இல்லை. இதைத்தான் ஆண்டவர் சொல்றார். இதைத்தான் நீங்க கண்டடைய. இந்த முத்துக்காக நீங்க எல்லாத்தையும் கொடுக்கலாம். ஏன்னா இங்க இருந்தா உனக்கு எல்லாம் வரணும். கிருபை, அவருடைய இரக்கம், தயவு, பலாக்கிரம். நான் போய் ஜிம்ல போயிட்டு 6 பேக்ஸ் 8 பேக்ஸ் போட்டு ஒரு பிரயோசனம் இல்லை. அதுவும் ஒரு நாளைக்கு காத்து போயிட்டு நான் வெளியில அப்படியே கட்டல ஒன்று முதல் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. உலகத்து மேன்மைகள் கர்த்தருக்கு முன்னுக்கு ஒன்றுமே இல்லை. நம்முடைய பராக்கிரமம், நம்முடைய ஞானம், நான் டாக்டர், நான் இன்ஜினியர், அது முன்னோடு இருப்பதா. அதால கர்த்தருக்கு எந்த பிரயோசனமும் இல்லை. பலம் உள்ளவன் பலம் இல்லாமல் யாராக இருந்தாலும் உதவி செய்வதற்கு லேசான காரணம். அவர் நினைச்சா ஒரு எளியவனை ஒன்றுமில்லாம ரோட்ல இருக்கிற தூக்கி ராஜாவை காட்டிலும் மேன்மையா அமர பண்ணிடுவார். அது அவருடைய செயல். அவர் சொல்றார், அது என்னுடைய செயல், நான் விரும்புவதை நான் செய்வேன். நன்றாக விளையாடி கொள்ளுங்க. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? சபை இன்னைக்கு எப்படி இருக்குது? அலங்காரம். சரி, அதே மாதிரி பார்த்துருவோம். ஏசையா 3ஆம் அதிகாரம் பிக்க பார்த்து முடிப்போம். அதையும் சொல்லும்படி இதயத்தில் ஆண்டவர் ஏவு. இன்றைக்கு இப்படித்தான் சபை இருக்கு. இன்னைக்கு சபை இந்த கூத்துலாம் நிற்குது. அதனாலதான் ஆண்டவரை கண்டுபிடிக்க முடியல, சத்தியத்தை அறிய முடியல, எங்கேயோ போயிருக்கிறான். 3ஆம் அதிகாரம் 18-24 வரை வாசிக்க காணும். 809 வாசிங்க. அந்நாளிலே ஆண்டவர் அவர்களுடைய ஆபரணங்களாகிய சிலம்புகளையும் சுட்டிகளையும் புரைசிந்தாக்களையும் அலங்கங்களையும் அஸ்த கடகங்களையும் தலைமுக்காடுகளையும் சிரபூஷணங்களையும் பாதசரங்களையும் மார்க்கச்சைகளையும் சுகந்த பரளிகளையும் தாயத்துக்களையும் மோதிரங்களையும் மூக்குத்திகளையும் வினோத வஸ்திரங்களையும் சால்வைகளையும் கோர்வைகளையும் குப்பிகளையும் கண்ணாடிகளையும் சல்லாக்களையும் குல்லாக்களையும் துப்பட்டாக்களையும் உரிந்து போடுவார். அடுத்த வாசி அதான் 24ஆம் வசனம். அப்பொழுது சுதந்திரத்துக்கு பதிலாக துர்க்கந்தமும் கச்சைக்கு பதிலாக கயிறும்
மைக் சுருளுக்கு பதிலாக மொட்டையும் ஆடம்பரமான வஸ்திரங்களுக்கு பதிலாக ரெட்டு கட்சியும் அழகுக்கு பதிலாக கருகி போகுதல் இருக்கும். நீ அந்த மேன்மையை விட்டுட்டா வரப்போற இந்த பூமியில இருக்கிற இந்த மேன்மையெல்லாம் கர்த்தர் இப்படியாக்க போறான். அப்போ தன்னுடைய இது சொல்ல சீயோன் குமாரத்தி சிலுக்கி கொண்டு போறான். இன்னைக்கு சபை வச்சிருக்கிற அலங்காரங்கள் என்ன, சபைக்குள்ள வாரவுடைய லிப்ஸ்டிக் அடி என்ன போட்டிருக்கிற ஆடுகளோட பிற இதுல இருந்து தோங்குற தலையில இதுல போட்டுருக்கீங்க, இந்த சைடுல இதுல குத்தி, இங்க குத்தி, இதுல குத்தி எல்லாம் போட்டு எல்லாத்தையும் உரிவன். அது உரிவே ஆண்டவர். தேவனுடைய நோக்கம் அல்ல அது மனுஷனுக்கு இருக்கிறது. அங்க பிசாசுக்கு தெரியும் கர்த்தருடைய கிரியை. ஆகவே அவனுக்கு உருவாக்கப்பட்டது கொண்டு பூமியில மனுஷனுக்கு உருவாகி இருந்தான். கர்த்தருடைய சித்தம் இல்லை. கர்த்தருடைய சித்தம் இல்லாம வர்றது அத்தனையும் பாவமே. நீங்க கேட்கலாம், நான் போறது பாவம், நான் போறது பாவம். ஏன் பாவம்னு சொன்னா, நீங்க நலம் போடுவீங்க, மற்றவன் இடறி போக பண்ணுவீங்க. ஒருவனுக்கு இடம் உண்டாக்கி அவனுக்கு ஐயோ இந்த கிறிஸ்துவ சரத்துக்குள்ள வெளியவனும் வருவான். ஆகினாலும் பொன் மோதிரம் மூதெல்லாம் பற்றி முன்னுக்கு வைக்காது, வெளியே வரும். அவன் விசுவாசத்தை அவனை முன்னுக்கு இருப்பான். அதுக்கு இன்னைக்கு வியாட்டு நான் மூக்குத்தோம், நான் இது போடுவோம், அது நாங்க உப்பு கொடுக்கல கொடுத்தது பட்டது எங்க அதே போட எப்படி போடும், அவுத்து போட்டும் போகலாம், பிரச்சனை இல்லை. நாங்க அவங்க உப்பு கொடுக்கல பாருங்க. அப்ப கிறிஸ்துவ சரத்துக்குள்ள வேசிக்கணும். இதான் உங்களை காண்பிக்குது. நீங்க கிறிஸ்துவுக்கும் உங்களுக்கும் இருக்கிற வாழ்க்கையை எவ்வளவு தூரம் பிரித்திருக்கிறது காண்பிக்குது. நம்ம எங்க நிக்கிறோம் என்றதை நம்ம சபையா புரிஞ்சு கொள்ளணும். நம்ம ஆண்டு அழகு யோசி பாருங்க. நகையால கணவன் மனைவிக்கு எத்தனை பேருக்கு பிரச்சனை? நகையை கட்டி என்ன டிவோர்ஸ்? யோசி பாருங்க. அப்ப அது பாவம். ஏன் டிவோர்ஸ் என்ற வார்த்தை வருது? அது என்ன, பக்கத்து வீட்டுக்காரி அப்படி நான் போட்டிருக்கா, நீங்க எனக்கு வேண்டி கொடுக்கலாம். அவன் 10 ரூபாய் போட்டு எனக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 11 ரூபாய் 1 ரூபாய் கூட இல்லை. நீ எல்லாம் புதுசுனா நீ எனக்கு இப்படி நடக்குது. இப்ப கிறிஸ்துவ சகலத்துக்குள்ளே வந்துட்டு யோசிச்சு பாருங்க. நான் 10,000 யூரோக்கு ஒரு உடுப்பை நான் உடுக்கிறது நலமா இல்ல 100 யூரோக்கு சரி உடுப்பு சரி. 100 யூரோ பரவாயில்ல, சாதாரணமா இப்ப இருக்க விலை இதுக்கு ஒரு 100 யூரோ ஓகே. மட்டும் நான் கஷ்டப்பட்டு வெளியில எவ்வளவு பேர் இருக்கான். அன்னைக்கு ஒரு சகோதரி போற கவலைப்பட்டு கதைக்கிறான். உங்களுக்கு தெரியுமா என்னன்னு கேட்டு, நாங்க இந்த வேலண்டைன்ஸ் டேக்காக 200 பேர் வாரன்னு சொல்லி தலைக்கு 25 ரூபாய் படி ஒரு பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி நான் 200 பேருக்கு சமைச்சேன். வந்தது 90 பேர், கடைசியில 110 பேர் வரவே இல்லை. அப்போ அந்த சாப்பாடு நான் என்ன செய்யறது, நீங்க பணக்காரி ஆயிட்டு தூக்கி குப்பையில போடுங்க. நான் சொன்னேன், சகோதரி முதலாவது ஒன்றை தெரிஞ்சுக்கணும், வெளியில எவ்வளவு பேர் இருக்கிறான் சாப்பிட வழி இல்லாம, எத்தனை பேர் வஸ்திரம் இல்லாம இருக்கிறான். ஆகவே ஆண்டவர் கடிந்து கொண்டார். வஸ்திரம் இல்லாம இருந்த நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்களை சபாஷன்றான். சாப்பாடு இல்லாம சாப்பாடு சபாஷன்றான். நமக்குள்ள பெரிய கொண்டாட்டங்கள், பர்த்டே பார்ட்டி என்ன 1000 நம்மளோட பாஸ்டருக்கு கேக், 50,000 ரூபாய்க்கு கேக், 1 லட்சம் ரூபாய்க்கு கேக் தேவையா? யோசிச்சு பாருங்க. நம்ம எங்க போயிட்டு நம்மளோட சபை, நான் உலகத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளுடைய காரியங்கள் குறித்து பேச உங்களுக்கு தெரியுமா? ஒரு பொல்லாத காலம் நடக்குது. நேற்றைய நாளை பார்த்து நான் துக்கப்பட்டேன். இந்து ஜனங்கள் எப்படி தங்கள் தேவர்களை ஒன்றுமில்லாத பார்த்து ஒன்றுமே செய்ய முடியாத தேவர்கள் அப்படியே இயேசு கிறிஸ்துவுக்கும் தீபம் எல்லாம் ஏற்றி சிலுவையை வச்சுட்டு மணி அடித்து பூசை பண்றாங்க. கிளிப்பிங் அனுப்பி அதே மாதிரி அங்க இந்த பால் குடம் எடுக்கிற முறவன் இருக்காங்க. இந்து இதுல பொம்பளை எல்லாம் தலையில பால் குடம் வச்சுட்டு ஆடி 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 வராங்க. அங்க பாஸ்டர்மாரெல்லாம் இருந்து ஓ நமகா ஓ எவ்வளவு பொல்லாத காரியம் வந்து பாருங்க. அப்ப அந்த சகோதரன் சொல்றான், இப்ப என்ன சொல்ல போறாங்க, இந்து மதத்துல தான் கிறிஸ்தவம் வந்து, அப்ப இந்து மதம் தான் பெரிய மதம் ஏண்டா அந்த முறையை கொடுத்துட்டாங்க. பாஸ்டர் காவடி ஆடுறாங்க. யோசிச்சு பாருங்க.
எங்க கொண்டு நான் சாத்தான் என்ன நீ சத்தியத்தை விட்டா அதால உனக்கு எல்லாம் நான் சொல்ற வெளியேறப்பட்ட முத்த தேடு அந்த பொக்கிஷத்தை நாடு அதை பற்றிக்கொள் அதுதான் பரலோகம் மற்றபடி போகவே முடியாது ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் யோசிச்சு பாருங்க நம்ம இப்படி இருக்கவே கூடாது மிகவும் இதெல்லாம் அநேக காரியங்கள் உங்க மத்தியில பேசணும்னு நினைக்கிறேன் இப்ப ஆவியானவர் பேசுகிறார் என்ன அவருக்கு தெரியும் தண்ட பிள்ளை உங்களை குறித்து அவருக்கு நன்றாய் தெரியும் ஆகவேதான் கத்தரும் பிள்ளை நீங்க கத்தருக்கு நான் நன்றி சொல்ல உங்களோட வாழ்க்கையில் இருக்கா எனக்கு தெரியும் யாரு தேவனை நேசிக்கிறான் யாருக்குள்ள கத்தருக்கா வாழ வேண்டிய வைராக்கியம் இருக்குன்னு நன்றா தெரியும் நான் சொல்லுவேன் அப்படிப்பட்ட பிள்ளைகளோட நான் தாராளமாய் மனசு விட்டு பேசுவேன் எனக்கு எந்த பயமும் இல்லை ஏன்னா அவனுக்குள்ள இருக்கிற வாஞ்ச அவங்க மகளுக்குள்ள இருக்கிற வாஞ்ச அவங்களோட என்னால் வெளிப்படையா பேச முடியும் ஏனென்றா அதை நான் பார்க்கிறவங்க நன்றாக விளங்கி கொள்ளுங்க அப்போ வலு சர்ப்பம் வந்துட்டு வலு சர்ப்பம் பயங்கரமா நிற்கிது தெய்வன் நமக்கு இந்த கடைசி காலத்துல ரகசியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தி தாரு உங்களோட மேன்மை கர்த்தர் உங்களுக்கு பிள்ளையை தந்தாலும் அந்த பிள்ளை கர்த்தருக்காக அண்ணால் ஒப்பு கொடுத்ததுக்குள்ள ஒப்பு கொடுத்துருங்க அப்பதான் அந்த பிள்ளை எப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்கு போனாலும் கர்த்தர் அவனை திருப்பி கொண்டு வருவான் அந்த பிள்ளையை உங்களுக்கு விக்கிரமா மாற்றவே கூடாது கர்த்தர் தான் உங்களுக்கு மனைவியை கொடுத்தது அப்போ முதல்ல கர்த்தரை தான் நம்மளோட மனைவியை கூட நம்ம விக்கிரமா நமக்கு மாற்றக்கூடாது நம்முடைய கணவனை கூட நம்ம விக்கிரமா மாற்றக்கூடாது நம்ம இணைந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடணும் இணைந்து நம்ம போய்கொண்டே இருக்கணும் நம்ம முந்தி பிந்தி நம்ம போகலாம் கர்த்தரை நிறைவடையலாம் அப்போ ஒரு மனிதனுடைய வழியை பார்த்து அதை பின்பற்றுகிற அவருடைய காரியங்களை சரியா போய் அப்படித்தான் பவுலை பின்பற்றினவர்கள் பேதுரை பின்பற்றினவர்கள் கிறிஸ்துவ சரியான வழிக்கு போயிட்டாங்க சும்மா நடக்கிற அற்புத அடையாளங்கள் சும்மா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை நேற்று நாள் ஒரு பெரிய தீர்க்கதரிசி ஒரு கதிரையை கொண்டு வந்து வச்சுட்டு சொல்றேன் இப்ப இந்த கதிரை வந்து இருங்க இப்ப எழும்பு முடியாது அப்ப அங்க இன்னொரு தட்டி விட அவன் எழும்பு அவன் எழுதிட்டு போறேன் அடுத்தவன் இது அவன் எழும்ப முடியாது 3 பேர் வச்சுட்டு சொல்றேன் பாத்தீங்களா தேவனுடைய பவர் இது சூனியம் தேவன் இப்படியெல்லாம் தன் வல்லமையை காண்பிக்கணும் ஆவியானவருக்கு எந்த இதுவும் இல்லை ஆவியானவர் வல்லமை காண்பிக்கணும் சுகம் கொடுக்கணும் மரித்தவனை எழுப்பணும் இதெல்லாம் அவருக்கு பிரியம் அதை செய்யுங்கன்னே சொல்லிட்டான் இது இது மேஜிக் வித்த காட்டுற மாதிரி தண்ணியை கொண்டு இது பாருங்க இப்ப வயல மாற்றி குடிச்சு பாருங்க அதனால என்ன பிரயோசனம் கதிரையில் இருக்கிற ஒட்ட வைக்கிறதா அது சூனியம் வைக்கிறது அப்ப இதெல்லாம் செய்யறாங்க இன்னைக்கு சமையலுக்குள்ள பார்க்க ஆவியானவர் குமுறி கொண்டிருக்கிறார் ஆண்டவரை என்ன செய்யதான் நான் போய் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன் என்னால முடியலையே அப்போ சத்தியத்தை அதான் ஆண்டவருக்கு பிரியம் கொடுக்கப்பட்டது உண்மையா இருக்கணும் ஒரு ஆள் வந்தாலும் சத்தியத்தை பேசி சத்தியத்தை சொல்லி கொடுத்துடணும் உங்களை கர்த்தருக்குள்ளதான் கொண்டாடு நீ எந்த நிலையில இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நீ லுக்கில் இருக்கோடியா கிறிஸ்துவனை கொண்டு போய் அங்க சேர்த்துறாருண்டா அவன் அப்ப பாவத்தோடே இருப்பான் கடைசி நாள் வந்து எங்க போத இப்படி சொன்ன என்ன ஆண்டவரை நீ சொல்லிட்டு அங்க போக சொல்லி அப்ப யாருக்கு வழியை திருப்பார் ஆண்டவர் யோசிச்சு பாருங்க நான் உங்களுக்கு பிள்ளையான சத்தியத்தை கற்றுக் கொடுத்தா முதல் அடி எனக்கு நான் உங்களுக்கு சரியான சத்தியத்தை கற்றுக் கொடுத்தா ஆண்டவர் சபாஷ் என் பிள்ளை சரியா கற்றுக் கொடுத்தான் அதனால இந்த மந்தைகள் சரியானதை கற்றுக்கொண்டு வந்துட்டு அதுல வெள்ளாடி இருக்கும் அது பிடிக்காது அது நான் போடு வெள்ளாடு போடு வேணும் நமக்கு 2 பேர் இருந்தாலும் சத்தியத்துக்கு அடிக்கிற பிள்ளையை நிற்கட்டும் அவங்களை கொண்டு அந்த ராஜ்யத்தை கட்டுவாங்க எந்த அதை பற்றி நமக்கு எந்த எல்லாம் வேணும் நம்ம அதை பற்றி கவலைப்படவே தேவையில்லை ஏன்னா நம்ம தேவன் நமக்கு கொடுத்த அந்த ஓட்டத்துல நம்ம நிற்கணும் நம்ம அதை ட்ராக்கப் மாற்றி ஓடினாத்தான் ஐயோ இப்படி நம்ம யோசிக்கவே வரணும் நடப்பதெல்லாம் நன்மைக்கு ஆண்டவர் நம்ம நடத்துவோம் நமக்கு என்னென்ன செய்யணுமோ அது கர்த்தருக்கு தெரியும் அப்போ நன்றாக விளைய கொள்ளுங்க திருப்பி அந்த சாட்டம் சொல்லித்தான் மனிதன் கிறிஸ்து தன்னை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார்
நம்மை அவருடைய பொக்கிஷமாய் தெரிந்து கொண்டார். அதற்காக தம்மை கொடுத்து இந்த உலகத்திலே தன்னுடைய நீதியை நிலை நாட்டி நம்மை பெற்றுக் கொண்டிருக்கிறார். அடுத்தது நாங்களும் யூதரோடு இணைந்து அவருடைய ஜனங்களாக இருக்கிறோம் என்பதை மறைத்து வைத்து இந்த நாட்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். பின்பா ஏனென்றால் அதற்கு காரணம் ஆதியிலே சத்ரு அவனுடைய தூதர்கள் அதிகமாய் கிரேசி. இப்போ தேவன் நமக்கு வல்லமை கொடுத்தார். ஆதியில் அப்படிப்பட்ட வல்லமைகள் கொடுக்கப்படவில்லை. அதால தேவன் மறைக்க வேண்டி இருந்துச்சு. தேவன் மறைத்து வைத்தார். பின்பாக அவர் ஆதியில் இருந்தே வார்த்தையாக இருந்து தன்னை குறித்து சொன்ன காரியங்களை அவர் தெரிந்து கொண்டார். ஆகவே அவருக்கு தெரியும், நான் மனுஷனா வந்து சரியாய் நீதி செலுத்தி தான் இந்த பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அவர் காரியங்களை செய்தார். அப்போ அதற்கு அவர் தன்னுடைய பரலோக மகிமையற்ற வந்து தன்னுடைய ஜீவனே ஊற்றி நம்மை அவருக்காக தெரிந்து கொண்டார். அதால இன்றைக்கு இந்த பூமியை அவருடைய நாமத்தில் சுதந்திரிக்கிற அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ அவருக்குள்ள நம்மை வியாபாரிகளாய் தெரிந்திருக்கிறார். அவர் நமக்கு கொடுத்த வசனம் என்கிற முத்து, நீதி என்கிற முத்து, ரட்சிப்பு என்கிற முத்து, இப்படிப்பட்ட ஒவ்வொரு விலையில பெற்ற முத்துக்களை கொண்டு நம்மை வியாபாரம் செய்து ஆத்துமாக்களை சம்பாதிக்க சொல்லுகிறார். எதற்கு? அவரோடு பிதாவோடு நாம் எல்லாரும் அவருடைய புத்திரராய், அவருடைய பிள்ளைகளாய், ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் அவருடைய புண்ணியங்களை அறிவித்து அவரோடு வாசம் பண்ண வேண்டும் என்றுதான் தேவன் இவைகளை எல்லாம் செய்கிறார். அதைத்தான் தேவன் அங்கே உவமையாய் சொல்லியிருக்கிறார். தேவ சமூகத்தில் எழுந்து நாம் நம்மை தேடி வந்த ராஜா